அஷ்டம குருவா இருக்காரு அப்படின் போது விருச்சிகம் வந்து டிஃபால்ட்டா ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 2வது, ஒரு வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது அது என்ன வண்டி, அது என்ன வாகனம் அப்படின்னா 2 வீலர், 4 வீலர். ஓகேங்களா? இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். 3வது வந்து பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைய நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனோமாமா அப்படின்லாம் போகக்கூடாது. அந்த இடத்துல பிரச்சனைனா நம்ம 4 தெரு சுத்திட்டு கூட போலாமே தவிர, வேடிக்கை கூட பார்க்க போகக்கூடாது. வேடிக்கை பார்க்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள தூக்கி போட்டுன்னு போயிடுறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ஆரோக்கியத்துல நம்ம முன்னமே சொன்ன மாரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். சேர்க்கையில கவனம் வேணும். நெறைய பேரு சேர்க்கை சரியில்லாம செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம். பனிஷ்மென்ட்னோனே பெரிய லெவல்ல யோசிக்கட்டும். ஒரு சின்ன இம்பாக்ட். சுய ஜாதகத்துல தசநாதன் அத வந்து டிசைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதிமா. பிற்பகுதி அப்படின்போது சனி அதே பஞ்சம சனி. பஞ்சம சனி எல்லா விதத்திலயும் நல்லது செய்ய போறார். இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சுகஸ்தான ராகு நெறைய விஷயம் குடுத்தான் பார்த்தீங்களா? நல்ல லவ்வரு, நல்ல ஒய்ஃப், என்ன சுத்தி நெறைய நல்ல ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்றது புரிய வரும். புரியுதுங்களா? ஆமா. அம்மாக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு அப்படின்றதும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விருச்சிகம் வந்து சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால, நல்ல அம்மா நெறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. ஆனா அதுல எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கதான் செய்றாங்க. அதாவது ஒரு ஐடியல் மதரும் நான் பார்த்திருக்கேன். நெறைய பெர்சனாலிட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஐடியல் மதரையும் பார்த்திருக்கோம். பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? பெரும்பாலும் நல்ல அம்மா அப்படின்றது கிடைக்க மாட்டாங்க. அப்ப விருச்சிகம் என்ன பண்ணும்? தாயை போல ஒரு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர் கிட்டயும் எதிர்பார்க்கும். மனைவி கிட்டயும் எதிர்பார்க்கும். கிடைக்குமா அது? பெருசா கிடைக்காது. ஆனா அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான். குரு பகவான் வந்து பாருங்க பிற்பகுதியில அவர் வந்து பாக்கிய குருவா வராரு. பாக்கிய குரு வராரு அப்படின்போது 9ஆம் பாவத்துல உட்கார்றாரு அப்படின்போது அப்பா சப்போர்ட்டிவா இருப்பார். நெறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு. வெளிய போறதுக்கான வாய்ப்பு. அதாவது ஃபாரின் போறதுக்கு, டூர் போறதுக்கு இப்படி நெறைய விஷயம் வாய்ப்பு. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா இதெல்லாம் வந்து நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. எல்லா விதத்திலயும் எனக்கு வந்து பிற்பகுதியில யார் சப்போர்ட் பண்றாருன்னா, முற்பகுதியில கெடுத்த குருவே பிற்பகுதியில சப்போர்ட் பண்ணுவார். சனி முழுசுமே சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து நான் முதலே சொன்ன மாரி சனி மேல இருக்கு. பிற்பகுதியில குருவும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. சனியும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அப்ப விருச்சிகம் ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதியே நல்லா தான் இருக்கு. பிற்பகுதி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியில கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவைங்க.